கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 9/3/2026 மாலை சரியாக 6:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் காலையில் ஒரு 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போனேன். சரிங்களா? வீட்டுக்கு தான் வந்தேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான வழி நடத்துதலின்படி இன்றைய தினத்தில் ஆவியானவர் என்னோடு பேசிய காரியம் என்னவென்றால், இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த வீட்டுக்கு, இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மின் இணைப்பு வியாபார பயன்பாட்டுக்கான மின் இணைப்பு டேரிஃப் 5. சரிங்களா? ஆனால் இந்த ஸ்தாபனம் வியாபார நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்டது அல்ல. சரிங்களா? இது கிறிஸ்தவ மதம் சார்ந்த பணிகளை செய்வதற்காக பதிவு செய்யப்பட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு ஸ்தாபனம். கிறிஸ்தவ மதம் சம்பந்தப்பட்ட பணிகளை செய்வதற்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு தேவாலயத்துக்கான மின் இணைப்பு, அதாவது நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதில் டேரிஃப் 1C அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? டேரிஃப் 1C அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மின் இணைப்பு, தேவாலயத்துக்கான மின் இணைப்பு வாங்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே அதற்கான அந்த லெட்டர், அந்த கோரிக்கை மனு, அதை டைப் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் களக்காட்டுக்கு போய் 10 மணிக்கு மேலே தான் போனேன். களக்காட்டுக்கு போயிட்டு தேவையான ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் நான் டைப் பண்ணி வச்சுருந்ததை எங்கள் லெட்டர் பேடில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 ரூபா ஆச்சுது. சரிங்களா? நானே டைப் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அப்புறம் இப்போ கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாம் லெட்டர் பேட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் பைசா கம்மியாச்சு. சரிங்களா? அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆவியானவர் ஏற்கனவே என்னோடு பேசிய காரியம், FCRA அக்கௌண்ட்டுக்கு நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகவே அதுக்கும் போய் களக்காட்டிலேருந்து மேனேஜரை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி பாருன்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். அப்போது அதுக்கு முன்னால் நேற்றைய தினத்தில் இது கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக மேலும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது அந்த தர்பன் ஐடி அதையும் ஜெராக்ஸ் எடுத்து நேற்று பிடிஎஃபாக மாற்றி அதை நேற்று இமெயில் வாயிலாக அந்த களக்காடு ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ஐடி கார்டு, அது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃபாக மாற்றி அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு. அது கிட்டத்தட்ட 70-80 பக்கத்துக்கு மேலே இருக்கும், 80-100 பக்கத்துக்கிட்ட இருக்கும். சரிங்களா? பிடிஎஃபாக மாற்றி அதுக்கே ஒரு தொகாச்சு, ஒவ்வொரு பக்கத்தையும் பிடிஎஃபாக மாற்றுறதுக்கே ஒரு தொகாச்சு மாற்றி அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரிங்களா? நான் அனுப்பிட்டு அடுத்த நாள் அந்த மேனேஜர் போய் பார்த்துருக்கணும் நான். சரிங்களா? பார்க்கல நான். சரி, அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. அதனால் இன்றைக்கி நான் நேற்று அனுப்புனதுக்குள்ளே அந்த லெட்ரு, அந்த ஒரிஜினல் அதெல்லாம் கொண்டு போய் மேனேஜர் அம்மாவை போய் பார்த்தேன். லேடி தான், அவங்கள போய் பார்த்து சொன்னேன். அப்போ நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு எதுவும் பதில் வந்துதா டெல்லியிலேருந்து அப்படின்னாங்க. வந்திருந்து அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்ப சொன்னாங்க. அப்படின்னா அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அதை இமெயில் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் காட்டினேன், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் காட்டினேன். இன்றைக்கி உங்களுக்கு அங்கேருந்து வந்திருக்கு,
நான் கொடுத்த அந்த மனுவில் பின்பக்கத்தில் அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டாங்க. எத்தனாம் தேதி அனுப்பியிருக்கேன், எத்தனாம் தேதி அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் குறித்து வச்சுட்டு, சரி நீங்கள் ஏன் இதுக்கு முன்னால் என்ன வந்து பார்க்கல அப்படின்னாங்க. சரிங்களா, நீங்கள் இப்போ இதை அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்னேன். இல்லை, நான் பார்க்குறேன், நான் பார்த்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு அங்கேருந்து எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. சரிங்களா, அதனால் நான் பார்த்து உங்களுக்கு அனுப்பி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மேனேஜர் அம்மா. சரிங்களா, அப்படியே அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலி போனேன். திருநெல்வேலி மகாராஜா நகர், இந்த ஏற்கனவே நான் போனோம்ல, இந்த மாவட்ட மின் பகிர்மான கழக தலைமை அலுவலகம், அங்கே போனேன். அங்கே போய் அந்த ஐயாவை பார்த்தேன். நான் போன உடனே அங்கே ஆட்கள்லாம் இருந்தது. அவங்க பார்த்த உடனே என்ன அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. என்னை பார்த்தோன்னே வாங்க 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 சார் அப்படின்னாங்க. நான் போன உடனே உள்ளே என்ன கூப்பிட்டாங்க. வெளியே ஏற்கனவே எங்கள் ஆட்கள் உட்காந்துருந்தாங்க. நான் போன உடனே என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னாங்க. அதனால் இப்படி சொன்னேன், இந்த எல்லாத்தையும் இந்த மனுவையும் காட்டி, ஐயா எப்படி எங்களுக்கு வந்து டேரிஃப் 5 கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தேவாலயத்துக்குள்ளே மின் இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு மனு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதை அவங்க கையில் வாங்கி பார்த்துட்டு உடனே நீங்கள் இதுக்கு வந்து வள்ளியூரில் போய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. வள்ளியூரில் தான் அதெல்லாம் மாற்றி விடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. வள்ளியூரில் போய் நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. சரிங்களா, அப்போ வள்ளியூரில் அந்த அவங்க பதவி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். செயற்பொறியாளர் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, செயற்பொறியாளர் அலுவலகம் வள்ளியூரில் இருக்குது. வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கத்திலே இருக்குது. அவர் பேரையும் சொன்னாங்க. அவங்கள நீங்கள் போய் பாருங்கள், அவங்கள்ட்ட போய் கொடுங்க, அவங்க மாற்றி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா, நான் போன உடனே என்னை கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த ஐயாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் திரும்ப வந்தேன். அன்பானவர்களே, திரும்ப வந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இனி நாளைக்கு அந்த வள்ளியூருக்குள்ளே அந்த இதை ரெடி பண்ணணும். அது ஆன்லைனில் பார்க்கணும். அவங்க அந்த பதவி, அந்த அட்ரெஸ்ஸு, அந்த அலுவலக பேர், அந்த இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து அதை மாற்றி டைப் பண்ணி நாளைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இது பண்ணணும். அதில் அடித்து திருத்தி எழுதணும்னா சரி வராது. சரிங்களா, அதை ரெடி பண்ணி நாளைக்கு கொண்டு கொடுக்கணும். இதுக்கு இடையில எனக்கு இப்போது ஒரு 2 வாரத்துக்கு மேலே பல்வலி. சரிங்களா, பயங்கர பல்வலி. எதையுமே சவைக்க முடியல. லைட்டாக கூட இந்த பக்கத்தில் சவைக்க முடியல. போச்சுன்னா ராத்திரி பூரா பல் வலியில் நம்மளை உயிரை எடுத்துருது. அதனால் இப்போ 2-3 நாளாக நான் எதுவுமே சாப்பிடலை. எதுவுமே சாப்பிடாமல் இனி அது தண்ணி ஆகாரம், அதாவது திரவ உணவு அந்த மாதிரி தான் நான் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கேன். இன்றைக்கெலாம் எதுவுமே சாப்பிட முடியல எனக்கு. சரிங்களா, இந்த பக்கத்தில் தான் கொஞ்சம் சவைக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பல்லே இல்லை, எல்லாம் பல் உடஞ்சி இருக்குது. எதையுமே சவைக்க முடியாது இந்த பக்கம். சரிங்களா, இந்த ஒன் சைடை வச்சு தான் கொஞ்சம் சவைச்சி பல வருஷமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கும் முடியாமல் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் திட உணவு நான் சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. இனி திரவ உணவுகள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம், நான் ஏற்கனவே அன்றைக்கி பாளையங்குடிக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு கடையில் குடிப்பேன், கம்பங்கூழ் குடிப்பேன். 25 ரூபா ஆக்கிட்டாங்க. 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா ஆக்கிட்டாங்க. அது வாங்கி குடித்தேன். சரிங்களா, இனி அதை மாதிரி தான் வீட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது. என் பையனுக்கு கொடுத்து கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது. அந்த மாவில் இன்றைக்கி கூழ் காய்ச்சி தான் குடிக்கணும். இனிமேல் கூழ் காய்ச்சி தான் குடிக்கணும். அன்பானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, கோதுமை மாவு போட்டு கூழ் காய்ச்சிருக்கேன். அன்பானவர்களே, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு சீனி. சரிங்களா, நான் சீனி ரொம்ப சாப்பிடுவேன், இனிப்பு ரொம்ப சாப்பிடுவேன். அதனால் சீனி போட்டு கூழ் காய்ச்சிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, ஒரு 2 கரண்டி தான் போட்டேன். 2 கரண்டினா குழம்பு ஊற்றக்கூடிய கரண்டி அந்த 2 கரண்டிக்கு தான் மாவு போட்டேன். கட்டியாக இருக்குது நல்லா. அதில் இன்னும் தண்ணி கூட சேர்க்கலாம் போல இருக்குது. இனி தண்ணிலாம் சேர்க்க மாட்டேன், போதும் இவ்வளோ. அன்பானவர்களே, எப்போ வயிறு பசிக்கோ அப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இதான் இனி அந்த மாதிரி அந்த கம்பு அது வாங்கி அதையும் திரித்து வச்சுக்கிடணும். கம்பங்கூழ் இப்போ சுத்தமாக சவைக்க முடியல, எதுவுமே மென்று சாப்பிட முடியவில்லை. பல் வலி வந்துடுது, நம்மளை உயிரை எடுத்துடுது. அப்படி நம்ம எதுவும் சவைக்காமல் இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா பல் வலிக்க மாட்டேங்குது. அன்பானவர்களே, சரிங்களா, இனி ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிறது இவ்வளோ தான். சரி, எதை ஆண்டவர் அனுபவித்தாலும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போட்டேன். சரி, தண்ணி ஆகாரத்தை தந்தாலும் போதும். அன்பானவர்களே, சரிங்களா.
சரிங்களா? எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். என் கையில் இருக்கிறத வச்சு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நம்ம தரப்பில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் அது பண்ணியிருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? அதுவும் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கறனால கிடைக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதான் இன்றைக்கி நான் செஞ்சுட்டு வந்த முடியும். நாளைக்கு அதுக்கு ஆயத்தப்படணும். நாளைக்கு காலையில் வள்ளியூரில் போய் அதை கொடுக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சாப்பிடலாம் முடியல, சவைக்க முடியல, பயங்கரமாக இருக்குது. பல்லுக்கு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கறதுக்கும் நமக்கு காசு இல்லை. அதுக்கும் காசு நிறையா வேணும். அன்பானவர்களே, சரி, கர்த்தர் தருவார், எனக்கு தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.